ரஹ்மா அடிப்படை உதவி திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் அதிகபட்சமாக 200 ரிங்கிட் வரை வழங்கப்படும் தொகை வரும் ஜனவரி 9ஆம் தேதியிலேயே செலுத்தப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். கடந்த ஆண்டு 100 ரிங்கிட் சாரா உதவி திட்டம் அதிக பயன்பாட்டு விகிதத்தை பதிவு செய்தது. ஒதுக்கப்பட்ட நிதியில் 96 விழுக்காடு, அதாவது 2.1 பில்லியன் ரிங்கிட் மக்களின் அத்தியாவசிய தேவைகளுக்காக செலவிடப்பட்டது என்று அவர் கூறினார். புத்ராஜயாவில் இன்று நடைபெற்ற பிரதமர் துறை ஊழியர்களுடனான சந்திப்பில் 2026 புத்தாண்டு செய்தியை வழங்கிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த ஜூலை மாதம் நிதி அமைச்சருமான அன்வார் 18 வயதுக்கு மேற்பட்ட 22 மில்லியன் மக்களுக்கு மைகாட் மூலம் 100 ரிங்கிட் சாரா உதவி வழங்கப்படுவதாக அறிவித்திருந்தார். இந்த 100 ரிங்கிட் வரவு கடந்த டிசம்பர் 31 வரை நாடு முழுவதும் உள்ள 7300க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட சில்லறை விற்பனை கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது. மேலும் கடந்த ஆண்டு எஸ்டிஆர் மற்றும் சாரா திட்டங்களுக்கான மொத்த ஒதுக்கீடு 15 பில்லியனை எட்டியது. இது நாட்டின் ரொக்க உதவி வரலாற்றில் மிக உயர்ந்த மதிப்பாகும்.